12th standard chapter 5 exercise 5.2 ல 8th problemல second subdivision பார்க்கலாம். Identify the type of conic and find center, focus, vertices and directrix of each of the following. இத question கேட்டிருக்காங்க. first என்ன type என்ன conic ன்னு find out பண்ண சொல்றாங்க. அதுக்கு அப்புறம் center, focus எல்லாமே find out பண்ண சொல்றாங்க. So second subdivision x plus 1 the whole square divided by 100 plus y minus 2 the whole square divided by 64 equal to 1. இதுதான் question. இதுல ரெண்டு மாடல் இருக்கு. ஆல்ரெடி 5th செம்ல ஒரு மாடல் டீச் பண்ணிருக்கேன். இது another மாடல். எந்த மாடல் வேணா நீங்க அடாப்ட் பண்ணிக்கலாம். So இப்போ கோனிக் என்ன டைப் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். ax square plus bxy plus cy square plus dx plus ey plus f equal to 0. So இந்த ஈக்குவேஷன்ல x ஸ்கொயர் கூட இருக்க கோஎஃபிஷியன்ட் a ன்னு எடுத்துக்கிறோம். xy வந்து b, y ஸ்கொயர் வந்து c. So இது மூணு தான் இதுல வரும். ஏனா ரெண்டு தான் இருக்கு. இத பார்த்தனவே நம்ம சொல்லிடலாம் என்ன டைப்னு சொல்லிட்டு இது எலிப்ஸ் தான் கண்டிப்பா. ஏனா x square by a square plus y square by b square equal to 1. So கண்டிஷனை யூஸ் பண்ணி நம்ம அதுக்கு அப்புறம் கோனிக் என்ன டைப்னு சொல்லலாம். So a ஓட வேல்யூ 100, b ஓட வேல்யூ 0, c ஓட வேல்யூ 64. நமக்கான கண்டிஷன் வந்து b square minus 4ac, b square is 0, b square வந்து 0 minus 4 as it is, a ஓட வேல்யூ 100, c ஓட வேல்யூ 64 எழுதிருக்கோம். பட் இங்க ஃபர்ஸ்ட் 0 வந்ததனால இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு நெகட்டிவ் நம்பர் தான் வரும். சோ நெகட்டிவ்ல வரும்போது less than 0வா இருக்கும். 0 விட கம்மி. ஃபார் எக்ஸாம்பிள் இது 0 னா இந்த சைடு negative numbers வரும். So less than 0வா இருந்துச்சுனா that is an ellipse. So the given conic is ellipse with major axis parallel to major axis. இங்க நம்பர்ஸ் வச்சு தான் செக் பண்ண முடியும். So இங்க தான் x axis தான். ஏனா x கீழ தான் highest number இருக்கு to x axis. So இப்போ இதை எப்படி எழுதுறோம் அப்படினு பாத்தீங்கன்னா capital X square divided by 100 plus capital Y square divided by 64 equal to 1. அப்ப x equal to இப்போ இந்த capital X க்கு என்ன இருக்கு இந்த क्वेश्चनல x plus 1. So where capital X equal to x plus 1, capital Y க்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா y minus 2. இப்போ இதுல இருந்து a square ஓட வேல்யூ 100 ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். இதுக்கு ரூட் எடுத்தோம்னா a ஓட வேல்யூ கிடைச்சிரும் 10, b ஸ்கொயர் ஓட வேல்யூ 64, b ஓட வேல்யூ 8. சோ இத ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. வேணா பாக்ஸ் போடுங்க, क्वेश्चनல எடுத்து ஈஸியா சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். பாக்ஸ் போட்டு வச்சிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். சோ a க்கு 10, b க்கு 8. Next e find out பண்றதுக்கான ஃபார்முலா இருக்கு. root of 1 minus b square by a square equal to root of 1 minus b square ஓட வேல்யூ வந்து 64, a square ஓட வேல்யூ வந்து 100. So 1 minus 64 by 100. LCM எடுத்தோம்னா 1 into 100 is 100. 100 minus 64 by 100. So அப்ப என்ன வரும்னு பாத்தீங்கன்னா root of 36 by 100 ன்னு வரும். 36 க்கு ரூட் எடுத்தோம்னா 6, 100 க்கு ரூட் எடுத்தோம்னா 10. இங்கே சிம்பிளிஃபை பண்றதுனால பண்ணிக்கலாம், இல்ல அப்புறமா வேணும்னாலும் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இப்போ e ஓட வேல்யூ வேணும் அப்படினா இங்க சிம்பிளிஃபை பண்ணியும் எழுதிக்கலாம். பட் நான் சிம்பிளிஃபை பண்ணாம தான் போட்டுருக்கேன். அங்க ஃபைனலா தான் சிம்பிளிஃபை பண்ணிருக்கேன். சோ ae equal to அப்ப a ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 10, e ஓட வேல்யூ வந்து 6/10. அப்ப 10 into 6/10. சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்னா இப்ப கேன்சல் பண்ண முடியாது. சோ இது கேன்சல் ஆயிடும். 10 கேன்சல் ஆயிடுச்சுனா ae ஓட வேல்யூ வந்து 6. நெக்ஸ்ட் a by e வந்து நமக்கு டைரக்ட்ரிக்ஸ்க்கு வேணும். அதனால இங்கேயே ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கலாம். சோ a ஓட வேல்யூ 10, e ஓட வேல்யூ டிவைடட் பை 6/10. சோ இத ரெசிப்ரோக்கல் பண்றோம் டினாமினேட்டர் பார்ட். அப்ப 10 into 10/6 ஆ மாறிடும். 10 10s are 100. இல்லனா இங்க சிம்பிளிஃபை பண்ணிட்டே எழுதிக்கலாம். இந்த இடத்துல 2 டேபிள்ல 3 டைம், 2 டேபிள்ல 5 டைம். அப்ப 5 into 10 is 50/3. a by e equal to 50/3. அப்படி இல்லனா மல்டிப்ளை பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இப்போ டேப்லெட் காலம் போயிடலாம். டேப்லெட் காலம் எதுக்காக போறோம்னா இந்த சென்டர், ஃபோக்கஸ், வெர்டைசஸ், டைரக்ட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ நம்ம கேபிட்டல் x க்கு தனியா கண்டுபிடிக்கணும், ஸ்மால் x, y க்கு தனியா கண்டுபிடிக்கணும். சோ கேபிட்டல் x, y பாக்கும்போது சென்டர் வந்து 0, 0. பட் ஸ்மால் x, y ன்னு வரும்போது இதுதான் கொடுத்திருக்க क्वेश्चन. சோ இந்த क्वेश्चन x minus h, இது வந்து x minus h, x y minus k. சோ இப்போ h இருக்க இடத்துல +1 ன்னு இருக்கு. அப்ப இங்க வரும்போது -1 ஆ மாறிடும். சோ h, k வந்து -1, 2. இது வந்து ஆல்ரெடி மைனஸ் தான். இங்க மைனஸ், இங்க மைனஸ் இருக்கு. சோ 2 ன்னு எழுதியாச்சு. h, k ஓட வேல்யூ வந்து -1, 2. இப்போ வெர்டைசஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா வெர்டைசஸ்ல எலிப்ஸ்க்கான ஃபார்முலா வந்து a, 0. தட் இஸ் +or -a, 0. அதை செப்பரேட் பண்ணி எழுதிருக்கேன். a, 0, -a, 0. a ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 10, 0. இங்க வந்து -10, 0. இந்த பார்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஸ்மால் xy னா சோ கேபிட்டல் x நம்ம என்ன எடுத்துக்கோனா x + 1 ன்னு எடுத்துக்கோம். கேபிட்டல் y y - 2 ன்னு எடுத்துக்கோம். சோ x = 10. அதாவது இது வந்து கேபிட்டல் x க்கு தான் கண்டுபிடிக்கணும்.
அப்ப x equal to 10 capital X. அப்ப small x equal to னா capital X க்கு என்ன வரும் small x plus 1. So x plus 1 equal to 10. அப்ப plus 1 அந்த சைடு போச்சுனா minus 1 ஆயிடும். அப்ப 10 minus 1 9. அப்ப x equal to 9 வந்துருச்சு. நெக்ஸ்ட் இங்க y க்கு எவ்வளவு வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 0. இது x இது y. So y க்கு 0 வந்திருக்கு. இங்க y க்கான வேல்யூ நாம என்ன எடுத்துக்கோ y minus 2 கொடுத்துட்ட क्वेश्चन தான் இது. நம்ம எடுக்கல. So y minus 2 equal to 0 னா minus 2 அந்த சைடு போச்சுனா plus 2 ஆயிடும். So y equal to 2. So இப்போ small x with respect small x y வந்து vertex a of 9 2. 9 x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ வந்து 2. நெக்ஸ்ட் x க்கு வந்து இங்க என்ன வந்திருக்கு இது வந்து a 0 க்கு இத கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ minus a 0 க்கு இத கண்டுபிடிக்க போறோம். So x ஓட வேல்யூ இங்க பார்த்தோம்னா -10 ன்னு இருக்கு. So x plus y equal to இங்க 10 ன்னு எடுத்தோம். இங்க -10 ன்னு எடுப்போம். அப்ப +1 அந்த சைடு போயிடுச்சுனா -1 ஆயிடும். அப்ப -10 -1 வந்து -11. y க்கு வந்து இங்கேயும் 0 தான் இங்கேயும் 0 தான். சோ அங்க என்ன ஆன்சர் வந்தோ அதே தான் வரும். திரும்பி ஃபைண்ட் அவுட் பண்ண வேணாம். y க்கு 2. அப்ப x க்கு வந்து -11. இது வந்து a dash a கிடையாது a dash. சோ a dash வந்து -11, 2. சோ vertices முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் foci. foci க்கு ஃபார்முலா வந்து + or -ae, 0. ஃபர்ஸ்ட் ae, 0 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்புறம் -ae, 0 கண்டுபிடிச்சிருக்கோம். ae ஓட வேல்யூ ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அதுக்கு தான் இதெல்லாம் முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அதை எடுத்துட்டு வந்து டேப்லெட் காலத்துல அப்ளை பண்ணிட்டு ஸ்மால் x, y மட்டும் டேப்லெட் காலத்துல கண்டுபிடிச்சா போதும். கேபிட்டல் x, y ஆல்ரெடி வெளிய ஃபைண்ட் அவுட் பண்ணதை எடுத்துட்டு வந்தா எழுதிருக்கோம். சோ ae, 0 னா ae ஓட வேல்யூ வந்து 6 6, 0 -ae, 0 னா -6, 0. சோ இப்போ x ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 6. அப்ப x plus x னா is nothing but x plus 1. So x plus 1 equal to 6 plus 1 அந்த சைடு போச்சுனா -1 ஆயிடும். அப்ப 6 minus 1 5. So x equal to 5 ன்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் y equal to 0. y ஓட வேல்யூ பார்த்தோம்னா y minus 2. So y minus 2 equal to 0 னா y equal to -2 அந்த சைடு போச்சுனா 0 plus 2 is 2. So y ஓட வேல்யூ 2. So அத ஃபோக்கஸ் s of 5, 2 இந்த வேல்யூ கண்டுபிடிச்சதை எழுதிருக்கோம். இன்னொரு வேல்யூ வந்து -ae, 0 க்கு -6 ன்னு வந்திருக்கு. ஆனா இந்த 0 ஓட வேல்யூ as it is. அப்போ y 2 ஏ தான் இருக்கும். -6 x ஓட வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சிக்கலாம். x equal to -6 னா x plus 1 equal to -6. So +1 அந்த சைடு போயிடுச்சுனா -1 ஆயிடும். அப்ப -6 -1 வந்து -7. So x equal to -7. இது s dash. Focus of s dash. y வந்து இங்க 0 தான் இருக்கு. 0 க்கு ஆல்ரெடி இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். அதே 2 தான் வரும். s dash of -7, 2. So focus கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் டைரக்ட்ரிக்ஸ். இது along x axis தான். So x equal to + or - a by e. x equal to + or - a by e வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 50/3. So x equal to 50/3. இங்க என்ன இருக்கு x க்கு பதில் x plus 1. So x plus 1 equal to 50/3. இந்த +1 அந்த சைடு போயிடுச்சுனா என்ன ஆயிடும்னா -1 ஆயிடும். So 50/3 -1 இங்க LCM எடுத்துக்கலாம். அப்ப 50 - 3 whole divided by 3 ன்னு வரும். 50 ல 3 ஐ சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா 47/3. இது x. x வந்து 50/3 னா ஸ்மால் x வந்து 47/3. x வந்து இங்க + or - 2 இருக்கு. சோ -50/3 இருந்துச்சுனா இங்க என்ன பண்ணுவோம்னா x equal to x plus 1 ன்னு இருக்கு. சோ x plus 1 equal to ன்னு வரும். இங்க ஆல்ரெடி இங்க போட்டுருக்கேன் -1 ன்னு அதை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். இங்க வந்து -50/3 -1. சோ இங்கேயும் LCM எடுக்கிறோம். LCM எடுத்தோம்னா -53/3 ன்னு வரும். சோ டைரக்ட்ரிக்ஸ் வந்து x equal to -53/3. நெக்ஸ்ட் டயகிராம் பார்ட். சோ ஃபர்ஸ்ட் இந்த லாங்கா போட்டுருக்கிறது இதுதான் x axis. சோ இது வந்து x axis வேணா சென்டர் வச்சிட்டீங்கன்னா 0, 0. சோ இது வந்து ellipse parallel to x axis. கண்டிப்பா இப்படி தான் வரும். y axisனால இந்த ஷேப்ல வரும். சோ இப்போ நம்ம பிளாட் பண்ணிக்கலாம். சென்டர் வந்து -1, 2. சோ -1, 2 னா இங்க இருக்கு. சோ இங்க ஒரு லைன் டிரா பண்ணிரோம். -1 க்கும் 2 க்கும் டிரா பண்ணிட்டு எலிப்ஸ் வரைஞ்சுக்கிறோம். எலிப்ஸ் வரைஞ்சதுக்கு அப்புறம் இப்போ வெர்டைசஸ் 9, 2 னா இங்க வரும். -11, 2 னா லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வரும். அப்ராக்ஸிமேட்டா தான் இது எல்லாமே பிளாட் பண்ணுவோம். கிராஃப்ல பிளாட் பண்ண மாட்டோம். நம்ம ரஃபா தான் டயகிராம் வரையறோம். சோ அப்ராக்ஸிமேட்டா எங்க 11 வரும் எங்க 7 வரும்னு பார்த்து பிளாட் பண்ணிக்கோங்க. வெர்டெக்ஸ்ல வந்து எலிப்ஸோட வெர்டெக்ஸ் வந்து இது. சோ 9, 2 இங்க வந்து -11, 2 எலிப்ஸ் டிரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஃபோக்கஸ் வந்து 5, 2. 5, 2ன்றது இந்த எலிப்ஸ் குள்ள தான் ஃபோக்கஸ் வரும். சோ 5, 2ன்றது இங்க பிளாட் பண்ணிருக்கோம். -7, 2ன்றது இங்க பிளாட் பண்ணிருக்கோம். இதுதான் இந்த சென்டர் இங்க ஜாயின் பண்ணிருக்கிறது. இது வந்து நம்ம as usual வரையற x axis, இது y axis. இது வந்து
நம்ம வரைஞ்ச டயக்ராமோடது சென்டரை வச்சு. ஸோ ஃபோக்கஸும் ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டைரக்ட்ரிக்ஸ், இது -7,2 இந்த சைடு வரும், எஸ் டேஷன் பிளாட் பண்ணியாச்சு. டைரக்ட்ரிக்ஸ் வந்து 47/3. ஸோ அதை டிவைட் பண்ணியே எழுதலாம். அப்ராக்சிமேட்டாக எக்ஸில் 3னா நம்ம என்ன வரும், இப்போ x3னா இங்கே 3க்கு பிளாட் பண்ணிட்டு இப்படி தான் டயக்ராம் வரைக்கும். அப்போ 47/3னா இங்கே எலிப்ஸ் விட்டு கொஞ்சம் தாண்டி தான் வரும், இங்கே வரும்போதும் எலிப்ஸ் விட்டு தாண்டி தான் வரும். ஸோ இது வந்து -53/3. தட்ஸ் ஆல்.